எத்தனை பேர் செத்தாலும் சொல்லணும், எவ்வளவு கூட எழுதியது சொல்லணும், அதுக்கு மேல உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று காவல்துறையின் கைகளை கட்டிவிட்டார்கள். காவல்துறையால் சுயமா செயல்பட அனுமதி கொடுத்திருந்தால் அந்த கலவரத்தை அவர்கள் நிறுத்தியிருப்பார்கள். ஏன் பரமக்குடி துப்பாக்கி சூட்டை கூட காவல்துறையை தடுக்க முடியும். ஆனால் காவல்துறையிலே இருக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நியாயமாக சட்டப்படி பாதுகாக்க வேண்டியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் முறையாக செயல்பட முடியுமானால், செயல்பட விரும்பினால், அப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவர்களால் தயவு செய்து இந்த விஷ்ணுபிரியா மாதிரி போவார்கள், காவல்துறையை விட்டு வெளியே வந்து. அதான் நல்ல முடிவு. விஷ்ணுபிரியா போல தற்கொலை செய்வது காவல்துறையை திருத்துவதற்கு பயன்படாது, இந்த நாட்டை மாற்றுவதற்கும் பயன்படாது. அவர் தலித்து சமுதாயம் என்ற காரணத்தாலும் அவர் ஏற்கனவே இடஒதுக்கீட்டிலே படித்து பொறுப்பு பெற்று அதிகாரத்துக்கு வந்த போது தனக்கு யாரும் உதவி தேவை என்று ஒதுங்கி இருந்ததாலும் அவருக்கு இக்கட்டான நிலை வரும்போது அவருக்கு ஆதரவாக யாரும் பேச முடியாத நிலை, அவரும் யாரும் சொல்ல முடியாத நிலை, இந்த நிற்கதியான நிலை அவர் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார். ஆனால் நேர்மையான நீதியான எல்லாம் உண்ணப்படுத்த யாரா இருந்தாலும் எந்த துறையில இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பின்னணி அமைப்பு வேண்டும். அது நிச்சயமாக காவல்துறையா இருக்க முடியாது. ஏன்னா காவல்துறையிலே இருக்கின்ற அதிகாரத்துறையிலேயே காவல்துறையினால் மிகவும் ஏவத்துறையாக செயல்படுகிறது. மற்ற துறையில கூட கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் எழுத்து பேசலாம், ஆலோசனை சொல்லலாம், இப்படி இல்லம்மா அப்படின்னு சொல்லலாம், இப்படி போகலாமா அப்படி போகலான்னு சொல்லலாம். ஆனால் காவல்துறையில எதையுமே எழுத்து பேச விட ஒபேதி ஆர்டர், ஒன்லிங்க சிக்கான ஆர்டர் தான், ஒபேதி ஆர்டர் மட்டும்தான். சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அடிபணிந்து போக வேண்டும் என்பதுதான் காவல்துறையின் தாரக மந்திரம். அதனால காவல்துறையில் இருக்கின்ற அதிகாரிகளுடைய கைகள் கட்டி போடப்பட்டு அங்கே தமிழக அரசை ஆண்டு கொண்டிருக்க ஜெயலலிதா அரசியல் நோக்கத்துக்காக, அரசியல் நலன்களுக்காக சாதி வெறியர்களை, மேல்சாதி வெறியர்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, இளைஞர்களுக்கு எதிராக திருப்பிவிட்டார். திருப்பிவிட்டதுக்கு அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவரே காவலராக போனார். மன்னிய சாதி இளைஞர்களால் ஜெயிலில் போட்டார். மன்னிய சாதியில் இருக்கின்ற அப்பாவி மக்கள் மேல வழக்கு போட்டார். அப்படி வழக்கு போட்டது மூலமாக பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அம்மா தெய்வமா மாறுறார். அதே நேரத்தில் அந்த சாதியை சேர்ந்த வெறியர்களுக்கு அம்மா எதிரியெல்லாம் மாறல, அதுக்கு மாறாக பார்த்துக்குவாங்க, அம்மா எப்ப தேர்தல் நேரத்தில் பார்த்துக்குவாங்க என்று நம்பிக்கையை உருவாக்கினார். இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த நம்பிக்கை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கிறது. ஆகவே இப்போது நடக்கின்ற சாதி கொலைகள் எல்லாம் வெறுமனே சாதி வெறியினால் மட்டும் நடந்தது அல்ல, அரசியலோடு இணைக்கப்பட்ட கொலைகள், அரசியல் அதிகாரத்துக்கான மக்களை தயாரிப்பதற்கான ஒரு முயற்சியாக தமிழகத்திலே காலங்காலமாக இந்த சாதி வெறியை, மத வெறியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பிஜேபிக்கான மதத்தை பயன்படுத்துறான், இங்க இருக்கிற திராவிட இயக்கத்துக்கான பகுத்தறி பேசுறவன், தந்தை பெரியார் பேரை பயன்படுத்தியவன், அம்பேத்கர் பேரை பயன்படுத்தினவன் அதே சாதி வெறியை பயன்படுத்துறான். சாதி வெறியை பயன்படுத்தி மக்களுக்கு உசுப்பேற்றி விடுறான், மக்கள் கலைப்பு விடுறான். தான் பின்னால தனக்கு கூட்டம் வேண்டாம், நம்ம ஜாதிலாம் பாதிக்கப்படும் தெரியும், அதுக்காகவே கலைப்பு விடுறான். இதுல பெரும்பகுதி ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த தலைவர்கள் அந்த மாதிரி காரியங்களை செய்யறது கிடையாது. சில நேரங்களில் செய்யறாங்க அரசியலுக்காக. ஆனால் ஒடுக்கும் சாதியை சேர்ந்தவர் தலைவர்கள் தான் பணபலத்தோட, அதிகார பலத்தோட இத்தகைய வெறித்தனத்தை தூண்டி விடுகிறார்கள். ஆட்சி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே தருமபுரி தென்னார்காடு மாவட்டத்தில் திருமாவளவன் காலில் வைக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டெல்லாம் உண்டு. எப்போது தாழ்த்தப்பட்ட சகோதரனை பார்த்து தீண்டாமை கொடுமை உன் மீது விழுந்தால்